விசுவாசித்து வந்தார்கள். அடுத்து ஒரே ஒரு பகுதி மட்டும் பார்த்துட்டு முடிக்க போறோம், நேராயிற்று. 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருக்கிறார்கள். கர்த்தரை தேடி வந்த யாரையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டாருங்க. கர்த்தரை தேடிகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடி வந்தா நிச்சயமா குறைவு வராது. கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். எல்லா சூழ்நிலை கூட இருந்து நம்மை அற்புதமா நடத்துவார். அல்லேலூயா. ஒரு சின்ன சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்க போறேன். சுரேஷ் சொல்லி ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பிக்கு அம்மா உண்டு, அப்பா கிடையாது. ஒரு தங்கச்சி உண்டு. அப்போ அவன் நல்லா படிச்சிருக்கான். அந்த படித்த படிப்புக்கு ஏற்றார் போல வேலை தேடி போகிறான், வேலை கிடைக்கல. உடனே அம்மா கஷ்டப்படுறத பார்த்துட்டு சரி கிடைக்கிற வேலையை இப்போதைக்கு பார்த்துட்டு அப்புறம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனுக்கு பியூன் வேலை தான் கிடைக்குது. நல்லா படிச்சிருக்கான், ஆனால் கிடைக்கிற வேலையும் பியூன் வேலை தான். அப்போ அந்த ஒரு கம்பெனிக்கு போகிறோம், அங்கே கிடச்சிட்டு அந்த கம்பெனியில் மேனேஜர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரு. அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. பியூனா போய் சேர்றான். ஃபைலெல்லாம் பார்த்துட்டு நல்லா படிச்சிருக்க, போய் இந்த பியூனுக்கு வந்திருக்க, நீ சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு நினைக்கேன், பார்த்தாலே தெரியுது, அதுக்கு தான் நல்லா படிச்சிருந்தும் பியூன் வேலைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவனை ஏளனமாக பேசினான். இன்னொன்று, அந்த கம்பெனியில் அந்த மேனேஜர் ரிட்டர்ன் ஆனதுனால அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கிறனால அங்கே எல்லாமே எப்படின்னா எல்லாமே தப்பாக தான் நடக்கும். லஞ்சம் வாங்குவாங்க, தப்பாக கணக்கு காமிப்பாங்க, இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த பியூனா வேலை செஞ்ச அந்த பையனை பார்த்துட்டு அந்த மேனேஜர் சொல்றாரு, எப்பா நீ காலையில் 9 மணிக்கு வந்தனா நைட்டு 9 மணி வரை கம்பெனி வேலை பார்த்தா ஆகணும். உனக்கு நாங்கள் கொடுக்குற வேலை மாத்திரம் இல்லை, இந்த பெர்சனல் வேலையை நீ தான் பார்க்கணும். அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே எல்லா தனிப்பட்ட வேலைகள் இருக்கும்ல, அவங்க வேலையை இவன் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ்லாம் சொல்லுவாங்க. இவனும் வேற வழி இல்லாம என்ன செய்ய, கிடைச்ச வேலையை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரியா நான் கண்டிப்பா பண்றையா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்குள்ள பெர்சனல் வேலை தனிப்பட்ட வேலையும் இவன் பார்க்குறான். இப்படி போயிட்டே இருக்கு. ஆனாலும் அவன் சோர்ந்து போகல. ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான். ஆண்டவரே, எனக்கு நீங்க தந்த இந்த பியூன் வேலைக்காய் நன்றி. இந்த வேலை கஷ்டமா தான் இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் இதை பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையும் முத்தவுமாய் பார்த்து கொண்டு இருந்தான். ஆண்டவரை தேடுறதை விடவே இல்லை. பியூன் வேலை தான் கிடைச்சிருக்கு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதை விடலை, ஆண்டவரை தேடுறதையும் விடலை. நீங்க இந்த வேலையை தந்ததற்காய் நன்றி, இந்த வருமானத்தை தந்ததற்காய் நன்றி அப்படின்னு சொல்லி இன்னும் தரப்போறதற்காய் நன்றி சொல்லி கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேடி ஜெபம் பண்ணிட்டு தான் வேலைக்கு போவோம். இப்படியா இருக்கும்போது ஒரு நாள் மேலிடத்துல இருந்து ஒரு ஃபோன் கால் வருது அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு. மேனேஜரை நாங்கள் போட்டுட்டோம், நாளைக்கு ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்குலாம் என்ன வந்துட்டு கறி கலங்கிட்டு, ஐயோ மேனேஜர் போட்டுவிட்டாங்களா, இனி நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாத, தப்பு பண்ண முடியாத, பணம் எடுக்க முடியாத, ரிப்போர்ட்லாம் தப்பா கொடுக்க முடியாத, அவர் கரெக்டாலாம் இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள பயம் வந்துட்டு அவனுக்கு கீழே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே பயந்து நடுங்குறாங்க. உடனே மறுநாள் மேனேஜர் வராரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி இவங்களாம் ஆயத்தமா இருக்கிறாங்க, மாலையெல்லாம் ரெடியா வச்சுட்டு அவங்களும் நடுங்கி நிற்காங்க. புது மேனேஜர் வராரு, என்ன கேட்க போறாரு தெரியலையே, கணக்கெல்லாம் கேட்பாரு, நான் எப்படி நான் சொல்ல போறேன்னு தெரியலையே, எதுவுமே சரியில்லையே, எல்லாம் தப்பா பண்ணி வச்சிருக்கோமே, என்ன செய்ய எது செய்ய தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்ட நடுங்கிக்கிட்டு என்ன பண்றாங்க, அந்த மேனேஜரை ரிசீவ் பண்றதுக்காக மாலையை தூக்கிட்டு வராங்க. கார்ல இருந்து கோட்டு சூட்டு போட்டுட்டு வராரு அந்த பியூனு மேனேஜராக. ஹல்லேலூயா. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு தூக்கி வாரி போட்டுட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஆச்சரியமா பார்த்துட்டு அவரு ரொம்ப என்ன ஆயிட்டாரு, ஷாக் ஆயிட்டாரு. அப்ப நேரா அவர் என்ன பண்றாரு, அவர் பியூனா இருக்கும்போது தொடச்சிட்டு இருந்தாரு, அதே டேபிள்ல அவர் மேனேஜராய் போய் உட்காரும்படி கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா.